இந்த கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேசிவ் இன்கம்காக நம்ம ஒரு ரெவென்யூ ஜெனரேஷன் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒர்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு நார்மலா ஒரு காலையில போயிட்டு சாயங்காலம் வர ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கு. ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நீங்க ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் என்னோட நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெப் டிசைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெப் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ், சும்மா ஓவரால் நான் சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க தயார் ஆயிட்டீங்களா? இப்போ நீங்க ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த கோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, யூ ஆர் ரெடி டு ஒர்க் அண்டர் த சூப்பர்விஷன். இன்னொருத்தருக்கு கீழே நீங்க ஒர்க் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும். நான் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன், நான் உடனே போய் நான் தனியா ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், கிளைண்ட் வாங்கி பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகாது. சக்சஸ் ஆகாது நான் மெஜாரிட்டி நான் சொல்றேன். அப்ப இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் இருப்பாரு, அவர் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாரு, அதுல ஒரு ஐடியா கொடுப்பாரு. வரல அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்க கேட்கலாம், அவர் திருப்பி ஒர்க் பண்ண வைப்பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஒரு கம்பெனில சேர்ந்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கீழே அப்படியே சொல்லி தந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்க பண்ணலாம். இல்ல நீங்களே பண்றீங்களா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பண்ணலாம். அப்ப மெல்லமா பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம போவோம். ஸோ மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப யூஆர் ரெடி டு ஒர்க் அண்டர் சம்ஒன். சில சமயம் சுச்சுவேஷன் நம்மளை தனியா போட்டுரும். நம்ம அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வர மாதிரி இருக்கும். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா. அப்ப எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா, வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்க பண்ணலாம். ஆனா அதுக்கு நீங்க வேர்ட் பிரஸ் வெப்சைட் அப்படிங்கறத நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். ஏன் இது ரெண்டையும் ரிலேட் பண்றேன் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் பண்றப்ப நம்ம ஒருத்தருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம்னா வெப்சைட் எடுத்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். அந்த ஆப்டிமேஷன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க மறுபடியும் நம்ம ஃப்ரீலான்சிங்ல சொல்ல முடியாது. இல்ல நீங்க ஒரு வேர்ட் பிரஸ் டெவலப்பரை கான்டாக்ட்ல வச்சுக்கணும். நீங்க அவருக்கு அந்த ஒர்க்கை கொடுத்து அவர் பண்ணி தர்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் வெப்சைட் உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு கான்டாக்ட் நீங்க வச்சுக்கணும் டெவலப்பரை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ வெப்சைட் டிசைன் அப்படின்னா வேர்ட் பிரஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி படிக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இட் இஸ் சிஎம்எஸ் சொல்லுவாங்க, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சிஎம்எஸ் என்னன்னா ஒரு அட்மின் பேனல் மாதிரி ஒரு லாகின் இருக்கும். அந்த லாகின் வழியில போய் நீங்க அப்படியே ஈஸியா மெயின்டைன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஈஸியா நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வேர்ட் பிரஸ் வெப்சைட் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம்? இந்த வெப்சைட் ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துப்பீங்க? நான் உங்களோட திங்கிங்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு ப்ராக்டிகல் அப்படி சொல்லுங்களேன். சோசியல் மீடியான்னு சொல்லாம ஃபேஸ்புக்கோ இல்லை எப்படிங்கிறது நீங்க பண்ணி எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆட் ரன் பண்ண தெரியும். கரெக்டுங்க. ஸோ இப்போ ஏன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை ஒன்னா கொண்டு வந்தாங்கன்னா இதுதான் ரீசன். அவர் சொன்னாரு, சதீஷ் என்ன சொல்றாங்க, சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு ஒரு ஆட் ரன் பண்ணி அது மூலமா கஸ்டமர் எடுத்து நம்ம பேசி வாங்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஆட் ரன் பண்றதுன்னா இப்போ ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண இருப்பார், ஆனா அவருக்கு ஆட் ரன் பண்ண தெரியல, எப்படி கஸ்டமர் எடுப்பார்? அப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். நீங்க படிக்கிற கோர்ஸ் தேவைப்படும். எதுக்கு? ஆட் ரன் பண்றதுக்கு தேவைப்படும். ஒரு மெத்தட். அடுத்தது ரெஃபரன்ஸ். ரன் ஆட் FB and client. ரெஃபரன்ஸ். யார் ரெஃபரன்ஸ் வாங்குவீங்க? ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ரெஃபரன்ஸ், ரன் ஆட், அப்புறம் லிங்க்டின்ல எப்படி எடுப்பீங்க? லிங்க்டின்ல ஜாப் போஸ்ட் போயிட்டு இருந்தாங்கன்னா வேர்ட் பிரஸ் இருந்ததுன்னா நீங்க போய் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஜாப் அப்ப அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், அதை தனியா பண்ணி தரேன்னு சொல்லுவீங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுல. சரி, ஓகே. லிங்க்டின், ரெஃபரல், சோசியல் மீடியா திங்க் பண்ண ஒரு ஐடியா, ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னலாம் பண்ணுவீங்க? பிரவீன், நீங்க சொல்லுங்க. சுரேந்தர், பிரவீன். யாருமே பேசிவ் இன்கம் வேண்டாம் பண்றீங்க, எல்லாமே சஃபஸ்டிகேட்டடா இருக்கீங்க. வீட்டுல எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால நான் கஷ்டப்பட்டாதானே சார் நான் போய் பசிச்சாதானே நான் போய் சாப்பாட்டுக்கு தேடணும், எனக்கு பசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யூடியூப் வீடியோஸ்ல எப்படி பண்ணுவீங்க? இல்ல யூடியூப் வீடியோ நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா? இல்ல ஆல்ரெடி கிரியேட் அவங்க வீடியோஸ் அவங்க வீடியோஸ் எல்லாம் போய் அவங்க ஃப்ரீலான்சிங் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த யூடியூப் வீடியோல யூடியூப் அவங்க சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அதுல அந்த முடிவு சார் சில யூடியூப் சேனல்லாம் ஸ்பான்சர்ட் பேஜ் வச்சிருப்பாங்க. ஜாப் போட்டுக்கிற பேஜ் வச்சிருப்பாங்க. ஸ்பான்சர் மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கால் பண்ணலாம், லீட் போடலாம். ஓகே. ஸோ யூடியூப் மூலமா சேனல் மூலமா எட் பண்ண சொல்றீங்க. இன்ஃப்ளூயன்சஸ் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க நம்ம அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாங்க பண்றோம், எனக்காக ஒரு ஆட் ரன் பண்ணி ஆட் ரன் பண்ணுங்க. ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ் ஆட் ரன் இன் இன்ஃப்ளூயன்ஸ் சேனல். சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு இன் பர்சனா இதுதான் எதிர்பார்த்தேன். இன் பர்சன் வாக்கிங். இப்ப 6 சொல்லியிருக்கீங்க. எதுல யாருக்கு கான்பிடன்ட் இருக்கு? நீங்க சொன்னதுலயே இருக்கட்டும், நான் ஆட் மூலமா எடுத்து நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரெஃபரன்ஸ் மூலமா எடுத்து, எதுல கான்பிடன்ஸ்? எந்த இதுல? லாஸ்ட் ஒன்ல கான்பிடன்ஸ். லெட்ஸ் சே 10 out of 10. ரன் ஆட், இதுல 10 out of 10 கான்பிடன்ஸ் சஞ்சய்க்கு. ரெஃபரன்ஸ் 10 out of 10. மற்றெல்லாம் எவ்வளவு ரேட் போடுவீங்கன்னா உடனே 10 out of 10 இல்ல எல்லாம் குறைக்கணுமான்னு சொல்லுங்க. எதுல உங்களுக்கு ஈஸியா ஸ்மார்ட்டா ஒரு எடுக்க முடியும், ஒரு ஆர்டர் எடுக்க உங்களுக்கு கான்பிடன்ட்? ஒருத்தருக்கு கான்பிடன்ட் ஆட்ல இருக்கும், உங்களுக்கு ரெஃபரல்ல இருக்கும். 5 out of 10. எவ்வளோ? அதான் 10 out of 10. ஒவ்வொருத்தரும் அக்செப்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. அவருக்கு என்னன்னா உங்களுக்கு 9 இருக்கலாம், 8 இருக்கலாம், இது வேணாலும் இருக்கு. ஸோ ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் இந்த ரெஃபரலும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெஃபரல் ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி ஒருத்தவங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஆனா அதே ரெஃபரல் அவங்க ஒரு பெரிய வெப்சைட்டோ இல்ல பெருசா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட கொடுப்பாங்களான்னு யோசிக்கணும், இல்ல ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு வாங்கி தருவாங்களான்னு யோசிக்கணும். அவங்க ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்பதான் கோர்ஸ் முடிச்சிருக்கான், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நானே யோசிப்பேன். ஏன்னா இவனால அவ்வளவு இது பெருசா பண்ண முடியாது அப்படின்ட்டு யோசிப்பேன். ஆனா அதே சமயத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்ட்டு சின்ன இதில் இருந்து நான் கேட்பேன். ஸோ ரெஃபரன்ஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. இன் பர்சன் வாக்கின் போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். என்ன ரெஃபரல்ல ஒன்னு சொன்னாலே ஒன்னு ஒர்க் அவுட் ஆகும். இங்க நீங்க 10 போய் சுத்திட்டு வந்தாலும் ஒன்னு ஒர்க் அவுட் ஆகும். அப்ப நம்ம கடையோ இல்ல ஆபீஸோ ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரெக்யர்மெண்ட் என்ன ஓப்பனிங் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நிறைய நீங்க பேசணும். அனுபவம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும் 30 கடை 50 கடை இப்படி ஏறி இறங்கணும் அப்படின்னா அனுபவம் பெருசா இருக்கும் நம்மளுக்கு. ஒரு மாசத்துக்கு நீங்க ஏறி இறங்குனீங்க அப்படின்னா 1000 கடை ஏறி இறங்கிடுவீங்க. 1000 கடை ஏறி இறங்கினாவே நீங்க எவ்வளவு நாள் பிசினஸ் எடுக்க முடியும்னு நீங்க யோசிக்கணும்.
1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், எடுக்காம போகலாம், 10 எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். ஸோ இன் பர்சன்ல என்ன நீங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், அலையணும். அந்த அலையறதுக்கு தான் நான் சொல்றேன். சபஸ்டிகேட்டடா இருந்தா கிடைக்காது. இந்த அலையறது ஓகே, எத்தனை நாள்? ஒரு 10 ப்ராஜெக்ட் எடுங்க, 15 ப்ராஜெக்ட் எடுங்க, பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு கோட் பண்ணலாம். இப்ப நான் ஒரு வெப்சைட் பண்றதுக்கு 15,000 பண்றேன். 15,000 வந்து 15 பேஜஸ், 15K WordPress வெப்சைட். இப்ப எடுத்தோடனே நீங்க போய் இன் பர்சன்ல போய் 15,000 நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா, என்னப்பா இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கேட்கறது என்ன, இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் காமிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அதை கேட்பாங்க. அப்ப நம்ம இப்பதான் படிச்சிருக்கோம் அப்படின்னா தர மாட்டாங்க. அப்ப எப்படி வாங்குறது ப்ராஜெக்டா? சக்சஸ் ரேஷியோ அதுல இருக்கு. எந்த மாதிரி கடைகளோ எந்த மாதிரி ஆபீஸ் நம்ம அப்ரோச் பண்ணலாம், எப்படி வாங்கலாம், கிடைக்கும். அது ஸ்டார்ட் அப் அப்படின்னா அதான் ப்ராடா வேண்டாம். நம்ம ரியலா நம்ம போற மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு காலையில கிளம்பிட்டு ஆபீஸ் விட்டு, சரி வீட்டுல இருந்து. ஸ்டார்ட் அப் அப்படின்னா எந்த ஸ்டார்ட் அப், யாரு, என்ன, அதாவது ஒரு எக்ஸாம்பிள், கம்பெனி பேர்லாம் வேண்டாம். ஓவரால் ஐடி கம்பெனிஸா, இல்ல அந்த மாதிரி கேட்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸா, யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸா, போட்டோகிராஃபி ஸ்டுடியோஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன போட்டோகிராஃபி. ஹலோ, சொல்லுங்க. ஸோ போட்டோகிராஃபிக் சொல்லியிருக்காரு சஞ்சய். இது அப்படியே நம்ம ஒரு சிமுலேட் பண்ணலாங்க, புரிஞ்சிடும். இந்த போட்டோகிராஃபி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சிமுலேட் பண்ணலாம் எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறது. லெட் ஸ்டார்ட் வித் சம் ஐடியாஸ். அதுக்கப்புறம் நான் ரியலா நான் எடுத்துட்டு போறேன். எப்படி போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டாரு, இன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இதுக்கு தான் நம்ம போறோம். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதில் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு வெப்சைட் ப்ராஜெக்ட் எடுப்பீங்கன்ட்டு? அவங்களால எடுக்க முடியாம லோக்கல்ல அவங்கள மாதிரி இருக்கவங்க கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம்னா இப்படி இருக்கு மற்றவங்களோட வெப்சைட்ஸ் காட்டி இப்படி இருக்கு, நீங்க இப்படி போனா அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கன்வின்ஸ் பண்ணாம தான் அவங்க மூடுற இருக்காங்க. என்ன பெயின் பாயிண்ட், why they should have a website, இதான் பேசிக். இது எதுக்கு அவங்களுக்கு வெப்சைட் தேவை இருக்கு? நான் பாட்டுக்கு எனக்கு முகூர்த்தமா வருதா, என்னை ஆர்டர் கூப்பிடுறாங்க, போட்டோ எடுக்க சொல்றாங்க, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், எல்லா முகூர்த்தமும் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது. நான் எதுக்கு வெப்சைட் இது இல்லாமே என்னால பிசினஸ் பண்ண முடியுது. அப்ப பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராப்ளம் இருக்கு? ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு இது வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு சொல்றாங்க. நான் எனக்கு எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா இப்ப எல்லா ஸ்டுடியோவும் கேட்டரிங் எல்லாம் பாருங்க, வெப்சைட் போட்டோ பண்றாங்க. நம்ம ஒரு மண்டபத்துக்கு போறோம், அந்த போட்டோகிராஃபி நல்லா இருக்கா, யார் என்னன்னு பாக்குறோம், அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கறோம், அவங்களோட நம்பரே வாங்கி நம்ம பண்றோம். அப்ப யாரை அப்ரோச் பண்ணலாம் போட்டோகிராஃபில? அதுக்காக விட்டுறலாமா? நம்ம அப்ரோச் பண்ணாம விட முடியாது. எடுக்கணும், ப்ராஜெக்ட் எடுத்தே ஆகணும். ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட், வெப்சைட் எடுத்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் பண்ணலாம். அடுத்தது ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சொல்றேன், பட் என்னால வெப்சைட்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ChatGPT இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். கூகுள் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். இப்ப அந்த டொமைனை மட்டும் சூஸ் பண்ணிட்டோம். போட்டோகிராஃபிங்கிற ஒரு டொமைன் சூஸ் பண்ணிட்டோம். எப்படி நடக்குது ஓவராலா நான் ஸ்டடி பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மண்டபத்துல ஒருத்தவங்க பாக்குறாங்க, அப்படியே புக் பண்றாங்க. அடுத்தது தெரிஞ்சவங்க மூலமா புக் பண்றாங்க, மண்டபத்துக்காரங்களே கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸ்லயே அவங்களுக்கு புக் ஆயிருக்கு. எந்த ஒரு போட்டோகிராஃபரும் பேப்பர்லயோ இதுலயோ பெருசா ஆட் கொடுத்து கல்யாணமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு புக்கிங் த்ரூ ரெஃபரன்ஸ். அப்ப அந்த பெயின் பாயிண்ட் பெருசா இல்லை. ஆனா ஒரு பாயிண்ட் இருக்கும், நம்ம 100 பேர்த்த எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னும் பெருசா போகணும், பிரான்ச் போடணும், பெரிய இப்ப 5 முகூர்த்த ஹேண்டில் பண்றோம், 10 முகூர்த்த ஹேண்டில் பண்ணணும், இப்படின்னு ஒரு வெறி இதெல்லாம் இருக்கும்.
மினிமம் ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு வந்தது, சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்தது. அப்போ பெருசா போகணும்னு நினைப்பாங்க. அப்ப பெருசா போறத வச்சுதான் நம்ம அவங்கள அட்டாக் பண்ணணும். என்னன்னு சொல்லணும் சார், நீங்க ஒரு வெப்சைட் இருந்தது அப்படின்னா உங்களோட ஒர்க் எல்லாம் எடுத்து நிறைய போடலாம். இப்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே தான் நீங்க பண்றீங்க. அன்னோன் பர்சனுக்கு நீங்க ஒன்றும் பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அன்னோன் பர்சன்ஸ் யாரு? எங்கேயோ இருப்பாங்க, ஈரோடுல இருப்பாங்க, சேலம்ல இருப்பாங்க, அவங்க பொண்ணு இங்க எடுப்பாங்க, அங்கதான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இங்க இருக்கிற ஒரு கான்டாக்ட் வேணும் அப்படின்னா நேரா கூகுள்ல தேடுறாங்க. தேடுறப்ப உங்க வெப்சைட்டே இல்லை அப்படின்னா எப்படி உங்களை பிடிப்பாங்க? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் தேடுறாங்க அப்படிங்கறத எடுக்கணும். இப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கு கீவேர்ட் பிளானர் அப்படிங்கிற ஒரு டூல் நான் சொல்லிட்டு இருக்கோம். இதுல போய் நான் தேடுறேன் போட்டோகிராஃபரா, ஸ்டுடியோவா, போட்டோகிராஃபி, இது போனோம்னா ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்தியாவுக்குள்ள தேடுறதுல கோயம்புத்தூருங்கிற வேர்டு போட்டோம். சரி, இப்ப இதை எனக்கு எடுத்துக்குவேன், டாக்குமெண்டா எடுத்துக்குவேன். செலக்ட் 58 கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு எவ்வளவு மந்த்லி சர்ச் வால்யூம், போட்டோகிராஃபின்னு தேடுறாங்க 100 to 1000 பேர், வெட்டிங் போட்டோகிராஃபி 1000 to 10,000 பேர் தேடுறாங்க. கோயம்புத்தூர்ங்கிற கீவேர்டு போட்டு வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்ப இந்த இதை கொண்டே காமிக்குது சார், இத்தனை பேர் தேடுறாங்க, இதுல உங்க வெப்சைட்டே வரல, ஏன்னா உங்க வெப்சைட்டே இல்லை, கூகுள்ல நேரம் இல்லை. அப்ப இத்தனை பேரும் யாரோ ஒருத்தர் வெப்சைட் இருக்கிறவங்ககிட்ட கன்சிடரேஷன் பண்றாங்க. கன்வர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, டெஃபினட்டா கன்வர்ஷன் ஆகும். அப்ப இதை சொன்னாலே அவங்க யோசிப்பாங்க, ஓகே நம்ம வந்து வெப்சைட் வேணும், இந்த மாதிரி சேலம்ல இருந்து தேடுறாங்க, சென்னையில இருந்து தேடுறாங்க, இத்தனை பேர் தேடுறாங்களா, நம்ம இன்னைக்கு ஆன்லைன் இல்லை அப்படின்னா நம்ம பின்னாடி ரேஸ்ல பின்னாடி போயிட்டு இருக்கோம். எத்தனை நாள் தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம பிசினஸ் பண்றது, தெரியாதவங்களை வச்சு நீ நம்ம பண்ணணும். அடுத்து வர ஜென்சி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க சார், அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுதான். அப்ப அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம போய் சொல்றோம். பெயின் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காது, அதை வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ற பாயிண்ட்ஸா நம்ம சொல்றோம். இப்படி போய் நம்ம சொல்றப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து டேட்டா வச்சு நம்ம சொல்றோம், மந்த்லி சர்ச் வால்யூம் டேட்டா, இதை வச்சுட்டு நம்ம போறோம். அடுத்தது காம்படிட்டர்ஸ் எடுத்துட்டு போறோம். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லுங்க, நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு போறேன். இப்ப என்னன்னா வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் இன் கோயம்புத்தூர், அதான் அதிக பேர் தேடினாங்க. ஜாய்டா போட்டோகிராஃபி வர்றாங்க, அசோகர்ஸ் வர்றாங்க, ஐரிஷ் போட்டோகிராஃபி, இவங்களெல்லாம் கொண்டு காட்டுறேன். இந்த பேஜ் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் மை பிசினஸ் சார், இது வந்து வெப்சைட்டே தேவையில்லை, யார் வேணாலும் இதுல பண்ணலாம், ஆனா உங்களோட இதுலயும் வரல. அப்புறம் அடுத்தது இதெல்லாம் ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ், இந்த டாப் 10லயும் வந்து உங்களுக்கு இல்லை. அப்ப கண்டிப்பா பாக்குறவங்க தேவை இருக்கு, பாக்குறாங்க, பிசினஸ் யார்கிட்டயும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் அன்னோன் பர்சன், ரெஃபரல்லே வராம வர்றவங்க. அப்ப இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லூசிங். அப்ப யாரோ 2 பேர் தேடுவாங்க, அதுக்காக இல்ல சார் 2 பேர்ல 1000 பேர் தேடுறாங்க, அதுக்கு தான் அந்த கீவேர்டு சர்ச் பண்ணு, கூகுள் சொல்லுது பாருங்க. அப்ப இவங்க ஒரு வெப்சைட் நீங்க எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் வர்றோம். இவங்களை சொன்னீங்கன்னா டக்குன்னு யோசிப்பாங்க, அதே அவன் நம்மளோட தான் அவனும் பண்ணிட்டு இருந்தான், அந்த மண்டபத்திலையும் கூட பார்த்தேன், அவன் இவ்வளவு பெருசா வச்சிருக்கானோ, போட்டோ இதெல்லாம் போட்டிருக்காங்களா, நம்ம இதை விட நிறைய எடுத்திருக்கிறோம், நம்ம எங்க போய் ப்ராஜெக்ட் பண்றோம்னு இந்த திங்கிங் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பேச்சு திறமையும் வேணும்னு வச்சுக்கோங்க. பட் லாஜிக்கலா பெயின் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள ஹைப் கிரியேட் பண்ணணும், எத்தனை பேர் தேடுறாங்கன்னு டேட்டா எடுக்கணும், கோயம்புத்தூர்ல எத்தனை போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எடுக்கணும். இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம அப்ரோச் பண்றப்ப இதுக்கு வந்து நாங்க வெப்சைட் பண்ணி தரோம் சார், ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு நீங்க எடுக்கிற அத்தனை இது, ஏன்னா ஒரு ஆர்டர்ல நீங்க 1 லட்சம் to 2 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றீங்க, வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு ஆர்டர் எடுக்கிறீங்க, எத்தனை முகூர்த்தம் வருது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம போகணும். அதுதான் சொல்ல வரோம். எத்தனை how many முகூர்த்தம்ஸ் in year, how many முகூர்த்தம்ஸ் in year. கொடுத்தாங்க 40 to 50 வருது. ஸோ 40 வச்சுக்கோங்க, 40 into 2 lakhs or 1 lakh போட்டீங்கன்னா 40 lakhs பிசினஸ் அவங்க பண்றாங்க.
நார்மலா நீங்களே திங்க் பண்ணுங்க, ஒரு போட்டோகிராஃபர் 1 லட்சம் கண்டிப்பா சார்ஜ் பண்றாங்க. 40 லட்சம் மினிமம், 80 லட்சம் அதிகமாகவும் போகும், இல்ல அதுக்கு மேலேயும் போகும். அப்ப அதுல வந்து ஒரு 15,000 வெப்சைட் டொமைனுக்கு ஒரு 2,500 3,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா டேர்ன் ஓவர், அவங்களோட வால்யூம், ப்ராஃபிட் விட்டுருவாங்க, கைக்கு எவ்வளவு வருதுன்னு நான் சொல்ல. டேர்ன் ஓவர் வந்து 40 to 50 lakhs அவங்க பண்றாங்க அப்படின்னா அதுல இது வந்து ஒரு பெரிய அமௌண்டே இல்லை. ஆனா இதனால இன்னொரு 5 ஆர்டர் வருஷத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 orders they are getting அப்படின்னா 5 lakhs இஸ் கால்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நீங்க சொல்லணும். 15,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது மூலமா 5 ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிடைக்குது அப்படின்னா 5 lakhs ஒர்த் ஆஃப் பிசினஸ் கிடைக்குது. 15,000த்துல போடுறீங்க, 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப எல்லாருமே டக்குன்னு யோசிப்பாங்க, ஓகே நம்ம பண்ணலாம். சரி ஓகேப்பா, எல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போறோம். நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீ ஏதாவது பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? போட்டோகிராஃபருக்கு யாருக்காச்சும் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார் நான் பண்ணல, நான் வந்து ஒரு ட்ரெயினியா சார். 15,000 கம்பெனி சார்ஜ் பண்றாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நான் போறேன், ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன் சார். எனக்கு தேவை வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணினேன்னு காமிக்கிறது தான். நான் ஃபியூச்சர்ல போகணும்னா 10 பேருக்கு பண்ண மாதிரி காமிக்கணும். நான் 10 பேர்கிட்ட கேட்டா இதே மாதிரி தான் எல்லாரும் கேட்கறாங்க. உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருந்தா நீங்க அந்த வெப்சைட் வச்சுக்கோங்க, இல்ல பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஃப்ரீ அப்படிங்கிறப்ப அவங்களும் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகே நம்மளை பண்ணுங்கம்பாங்க. நம்ம ஃப்ரீயாவே பண்ணணும், எஃபோர்ட் போடணும், எல்லாமே போடணும். கண்டிப்பா காசு கிடையாது. ஆனா இது மாதிரி நீங்க போட்டோகிராஃபரே, இப்போ ஒரு போட்டோகிராஃபர் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த போட்டோகிராஃபர் எடுக்கிறது ஈஸி. சார் பாரு நான் இவருக்கு பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து எடுக்கிறது ஈஸி. 3 போட்டோகிராஃபி பண்ணீங்கன்னா கேட்டரிங் எடுத்துடலாம் நீங்க 4வது. எல்லாம் ஒரே குரூப் தான். 5வது வெட்டிங் பேக்ட்ராப். இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு எடுத்துட்டீங்க அப்படின்னா இத்தனையும் நீங்க எடுத்துடலாம். அப்ப உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி ஆயிடும். அப்ப இந்த போட்டோகிராஃபர் இப்ப நான் சொன்னேன் எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. போனோன்னே கிடைச்சிருமான்னா கிடைக்காது. கோயம்புத்தூர்ல எத்தனை போட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க? ஒரு 200 பேர் 500 பேர். அதாவது 40 முகூர்த்தம்னு வச்சுக்கோங்க. 40 முகூர்த்தத்துக்கும் 40 போட்டோகிராஃபருங்கிறது கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ 40 கல்யாணம் தான் நடக்குதா? இல்ல, 40 முகூர்த்தம். கோயம்புத்தூர்ல எவ்வளவு மண்டபம் இருக்கு? ஒரு 100 மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 போட்டோகிராஃபர் தேவை. ஒவ்வொரு மாசம் 100. அப்ப மினிமம் வந்து ஒரு 200 போட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. நான் என்னோட அசம்ஷன்ல சொல்றேன். 200ல நம்ம டெய்லி இப்படி ஏறி இறங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 10 போட்டோகிராஃபர் நான் பாக்குறோம். 10 எடுத்துட்டு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுறோம். சில பேர் இருக்க மாட்டாங்க, நாளைக்கு வாங்குவாங்க. ஒரு ஏரியாவை எடுத்துக்கணும். கணபதி அப்படின்னா இந்த வழியில போறப்ப எத்தனை இது இருக்காங்களோ எல்லாத்தையும் பிடிச்சி பேசணும். அப்ப அதெல்லாம் கன்வர்ஷன் ரேஷியோ. எத்தனை போட்டோகிராஃபர் நம்ம பேசுறோம், எத்தனை பேர் ஆர்டர் நம்மளுக்கு தர்றாங்க. 10 பேர்கிட்ட பேசினா ஒரு ஆர்டர் கிடைக்கலாம், இல்ல 50 பேர்கிட்ட பேசினா ஒரு ஆர்டர் கிடைக்கும். இப்போ 3 போட்டோகிராஃபர் வெப்சைட் நீங்க பண்ணணும்னா 50 பேர்கிட்ட பேசினாலே கிடைக்குது அப்படின்னா 150 பேர். இதுல எல்லாருமே வெப்சைட் வச்சிருப்பாங்க. அப்ப வெப்சைட் இல்லாதவங்களையா நம்ம பார்த்து பிடிக்கணும். இல்ல அதுக்கு வேற ஏதாவது சொல்லணும். சார் இன்னொரு வெப்சைட் வாங்கிக்கோ, இந்த டொமைன்ல நம்ம முன்னாடி வரலாம், ஏதோ நம்ம சொல்றோம்னு. உங்க கன்வர்ஷன் ரேஷியோ பொறுத்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டொமைன் சூஸ் பண்ணுங்க. யாருக்கு நீங்க பண்ண போறீங்க? இந்த மாதிரி டாக்டர்ஸா, லாயர்ஸா, கேட்டரிங் சர்வீசஸா, யாரெல்லாம் ஐடில பின்னாடி இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுங்க. ஐடில இங்க போய் பாருங்க, மை பிசினஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இல்லைங்கிறது தெரியும், வெப்சைட்ல இல்லாம இருக்காங்க அப்படின்ட்டு. அது இது ஒண்ணு இல்ல, ஸ்ட்ரீட் பிலிம் வேர்ல்டு வெப்சைட்டே இல்லை. இன்னைக்கு ஓரளவுக்கு வெப்சைட் எல்லாம் வந்துட்டாங்க. ட்ராக்ல பார்த்தா அதுதான் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேடி எடுக்கிறப்ப யாரெல்லாம் இல்லையோ உங்களை எல்லாம் போய் அப்ரோச் பண்ணி நம்ம வெப்சைட் டெவலப் பண்றோம். இதோட அடுத்த ஸ்டெப் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா வெப்சைட் இப்ப எல்லாருமே வச்சிருக்காங்கன்னு அச்சீவ் பண்ணிக்கோங்க. போட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே கூகுள்ல நீங்க வரல, 10 பேர் தான் வர்றாங்க, மீதி 100 பேர் பின்னாடி இருக்காங்க. நான் 100 பேர் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் இதெல்லாம் பண்ணி தரேன் சார், இதெல்லாம் பண்றேன், மாசம் இவ்வளவு ஆகும் வெளியில கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரேன். ஒரு 2 கிளைண்ட் 3 கிளைண்ட் ஃப்ரீயாவே பண்ணுங்க. ஒரு 6 மாசம் 7 மாசம் அவங்க பண்ணிட்டே இருக்கு. முன்னாடி கொண்டு வந்து காமிங்க. காமிச்சதுக்கு அப்புறம் அது மூலமா 2 ஆர்டர் வருதான்னு பாருங்க. என்கொயரிஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிங்க.
கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். சரி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல இந்த ப்ராஜெக்ட் வச்சுட்டு நீங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நீங்க போயிடலாம். வெப்சைட்ல ஆரம்பிச்சதுன்னா வெப்சைட் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கே நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். இல்ல வெப்சைட் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா யூ ஸ்டார்ட் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி அப்ரோச் பண்றது? மாசம் 5,000க்கு பண்றாங்க, 15,000க்கு பண்றாங்க, 30,000க்கு பண்றாங்க, 50,000க்கு பண்றாங்க. இப்ப நாங்க கொட்டேஷன் கொடுக்கறதெல்லாம் வந்து 15, 20, 25 மினிமம் 15,000க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அதுல we need to show some variation. 15,000 அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் நான் சோசியல் மீடியால போஸ்ட் போடுவேன். வாரத்துக்கு ஒரு பிளாக் தான் எழுதுவேன். 20,000 அப்படின்னா வாரத்துக்கு 3 பிளாக் எழுதுவேன். 25,000 மாசம்னா வாரத்துக்கு 5 பிளாக் எழுதுவேன். எல்லாத்துக்கும் நமக்கு இப்ப ஏஐ இருக்கு. உங்களுக்கு சோசியல் மீடியா இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு கேன்வா இருக்கு. ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க 2 மணி நேரம் டு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மாசம் 15,000 ரூபாய். இப்ப இதுவும் சாத்தியமான கண்டிப்பா சாத்தியம். நீங்க போய் நேர்ல போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். நேர்ல போகாம எடுக்கிறது தான் ஆட் ரன் பண்ணி எடுக்கிறது இதெல்லாமே. அது எல்லாமே காசு செலவு பண்ணி அது நீங்க பேசி பண்றது. அதை விட உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இருக்கும். ஏன்னா நீங்க ஆட் ரன் பண்ணாலும் நான் வெளியில இருக்கப்ப நாளைக்கு பார்ப்போம் இப்ப பார்ப்போம் அப்படின்னு தள்ளி தான் போடுவாங்க ஒழிய இது ஒண்ணுதான் நம்ம நேர்ல போயிட்டோம்னா சரி வந்ததுக்காக ஒரு நிமிஷம் வந்து பேசுவோம். பட் இட் வில் பி ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் கெரியர். அதான் சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். பேசிவ் இன்கம் வேணும்னா பண்ணி ஆகணும். இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் மெல்லமாவே ஆட் ரன் பண்ணி பண்றேன்னா பண்ணுங்க. பண்ணுங்கன்னா ஜென்ரலா சொல்றேன். ஆனா சக்சஸ் ரேஷியோ எதுல இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. ஆட் ரன் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ தான் ஃபர்ஸ்ட் கேட்பான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க என்ன. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ எடுக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப பெரிய ஐடியான்னு நான் சொல்ல வரல. பேசிக் ஐடியா சேம் இதே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆனா என்னென்ன பண்ணுவீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணி தரணும்னா என்னென்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஃபுல் கோர்ஸ் முடிக்கல. என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா போஸ்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி தருவீங்க. ஃப்ரீக்வன்சி விட்டுறலாம். டெய்லி அதெல்லாம் விட்டுறலாம். போஸ்டர்ஸ், வீடியோஸ் ஆர் ரீல்ஸ். வேற என்ன பண்ணி தருவீங்க கிளைண்ட்டுக்கு? பிளாக், கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், ஆட் ரன் பண்றது. அப்ப எல்லாருமே கரெக்டான அப்சர்வேஷனே வரலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கேன். எங்களோட இப்ப எங்களோட கம்பெனி நான் இப்ப இன்டர்வியூ எடுக்கிறேன்னா எங்க கம்பெனிக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் எல்லாம் எங்க போனீங்கனாலும் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணாலும் இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அது எப்படி பண்ணுவோங்கிறத நம்ம தான் சொல்லணும். அதெல்லாம் தான் இது வேற ஒண்ணும் இல்லை. வேற என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிட்டீங்க நீங்க. அப்ப அது என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. போஸ்டர்ஸ் பண்ணுவீங்க. என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை சொன்னீங்கன்னா போதும். SEO, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ். வெரி குட். இல்ல SEO உங்களுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் வரும். கண்டென்ட் மார்க்கெட்டிங் SEO பிராட் டேர்ம். அதுக்குள்ள ஒரு பார்ட் தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். SEO தான் மெயினா சொல்லலாம். கூகுள்ல ரேங்க் பண்றது. அதுல ஒரு பார்ட் தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். அவர் சொல்லிட்டாரு அதனால நம்ம எழுதிட்டோம். ஆனா அது மாதிரி என்னென்ன தோணாத சொல்லி நீங்க அசியூம் பண்ணி நிறுத்தி போயிட்டோம். அதை தான் சொல்ல வரோம். இது அதுக்குள்ள வரும் அதனால நம்ம சொல்ல வேண்டாம்ல. நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. கூகுள் ஆட்ஸ். நம்ம மேலேயே ஆட் ரன்ட்டாங்க. நம்ம ரெண்டையும் போட்டோம். கூகுள் மெட்டா. லோக்கல் SEO லோக்கல் SEO சொல்லுங்க. அது நீங்க எது வேணாலும்
ஏன்னா அது தனி ஜிஎம்பிங்கிறது தனி, ஆடுங்கிறது தனி, ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ்ங்கிறது தனி. கூகுள்ல சர்ச் பண்ணா 3 இது வருது. எல்லாமே ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். இதுல இருந்து நீங்க உள்ள போனீங்கன்னா போஸ்டர்ஸ்ல வாட்ஸ்அப்புக்கு நாங்க பண்ணி தர்றோம், இன்ஸ்டாகிராம் பண்ணி தர்றோம், அதுல ஒரு சைஸ், இதுல ஒரு சைஸ், பிளாக் கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றோம், 4 நாளைக்கு ஒன்று பண்றோமா அப்படிங்கிறது. வெப்சைட் ஆன் பேஜஸ் கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆட் நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கோம், கூகுள் ஆட் மெட்டா ஆட் ரன் பண்ணி தரோம். ஏன்னா ஒரு கேம்பெயின் செட் பண்ணி ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணணும், அது ஒரு நாட் ஈஸி. ஸோ இது எல்லாமே எத்தனை பண்ணி தரோம், எவ்வளவு பண்ணி தரோங்கிறத பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்து நீங்க மாத்திக்கலாம். இது இருக்கான்னு தெரியல, ரீசெண்டா ஒருத்தருக்கு அனுப்பிச்சேன். குரூப்லயே போட்டிருக்கேன். நான் என்ன அனுப்பிச்சேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு கிளைண்ட்டுக்கு. இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க, இது ஒன் ஆஃப் த இது லோட் ஆட்டு தான். அதுல எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா 15,000 ஒரு ஸ்டார்டர் ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு. ஆமா, அதுல வந்து நோட் போட்டு எங்கேயாவது போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், காசு எல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு. அது எக்ஸ்ட்ரா இல்லாட்டி அது போடணும், ஒரு வேளை போடலைன்னா இல்லை கண்டென்ட்ல அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணல, ஃபார்முலா சும்மா ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு பண்ணதுதான். பெய்டு கேம்பெயினுக்கு செலவு பண்றதெல்லாம் கிளைண்ட். கார்பரேட் வீடியோ மாதிரி ஏதாவது வந்து எடுக்கணும், ட்ரோன் வச்சு எனக்கு எடுத்து கொடு அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. நம்ம பண்ணக்கூடிய வீடியோங்கிறது டெம்ப்ளேட் வச்சு நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் தான். நீங்க அந்த பேக்கேஜ் 25 அப்படி எல்லாம் போறப்ப யூ கேன் கோ ஃபார் உங்களால பெய்டு வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். சொல்லுங்க. அதுல என்ன போட்டிருக்கேன், 2 பெய்டு கேம்பெயின்ஸ். யூடியூப் சேனல் வந்து 4 மட்டும். இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் 2 months இருக்குன்னா அந்த 2 months 50,000. மந்த்லி 50,000. இது 2 months சொல்லி எடுக்க மாட்டேன், ஏன்னா 2 monthsல ஒண்ணுமே ரிசல்ட் காமிக்க முடியாது. நீங்க கன்சிஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும், பிடிக்கலன்னா அப்புறம் அனுப்பிச்சுட்டுருவாங்க. இது கன்சிஸ்டன்ட் ஒர்க்னு நினைச்சு தான் எடுக்கிறோம். 2 months யாருக்குமே 2 months 3 months பண்ணிட்டு 4ஆம் மாசம் பாத்தீங்கன்னா என்ன வீடியோ எதுவுமே இருக்காது அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்ல. இது இனிமேல் வந்து பண்ணிட்டே தான் இருக்கும், எந்த கம்பெனியா இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டே தான் இருக்கும். சிலர் வந்து கமிஷன் பேஸ்ட் அதுக்கெல்லாம் நம்ம போய் விட்டுருங்க, அதெல்லாம் ஏன் போயிட்டு, அது பிசினஸ் நடந்தா கொடுக்குறோம்பாங்க. நானே கமிஷன் பேஸ் எப்படின்னு சொல்லுவேன், யாரும் வரமாட்டாங்க. சேல்ஸுக்கு நான் டேட்டா பேஸ் எல்லாம் கொடுக்குறேன், நீங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு சேலரிக்கு மேல ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு வரமாட்டாங்க. 2 நாள் வேலை செய்வாங்க, அப்புறம் கையில காசுன்னு சொன்னாதான் இன்னைக்கு எல்லாம் வேலை நடக்கும். ப்ரெஷர் லெவல்ல ஓகே, நீங்க ஒரு என்ட்ரி லெவல்ல போறீங்கன்னா அது கமிஷன் அதெல்லாம் ஓகே. இல்ல அதான் நான் சொல்லிடுறேன். இந்த 3 பேக்கேஜ் வச்சிருக்கோம், 15, 20, 25 அப்படிங்கிறது ஒரு ஜெனரலா வச்சிருக்கோம். என்ன ஃபீச்சர்ஸ்னா பெய்டு கேம்பெயின் நான் 2 பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்றேன். எதுக்கு 15,000க்கு 4 பெய்டு கேம்பெயின் பண்ணி தரேன்னு சொல்றேன், 4 ஆட் செட் பண்றது. இதுக்கு அப் டு 10. ஏன்னா ஒரு பெய்டு கேம்பெயின் நம்ம செட் பண்ணாலும் அதுல அவங்க அமௌண்ட் போடுறது டெய்லி ஒரு அமௌண்ட் போடுவாங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து 100 ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர் டே 3000 ரூபாய் ஆயிரும். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு நம்ம ரன் பண்ணணும். 500 ரூபா ஒரு கேம்பெயினுக்கு போடுறாங்கன்னா 15,000. இதே மாதிரி 4 கேம்பெயினுக்கு போட்டாங்கன்னா 60,000 ரூபாய். அப்ப 60,000 ரூபாய் நம்மளை நம்பி போடுறப்ப நம்ம டைம் அதிகமா அதுல ஒதுக்கணும். ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கு, காம்படிட்டர் ஸ்டடி பண்ணணும், அவங்க எப்படி ஆட் கொடுக்குறாங்க, நம்ம கண்டென்ட் எப்படி இருக்கு, எந்த ஃப்ரீக்வன்சில போகுது, எந்த காஸ்ட் பர் கிளிக்ல போகுது. அதனால இதெல்லாம் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுனால லிமிட் பண்ணணும். கிரியேட்டிவ்ஸ் 12 கிரியேட்டிவ்ஸ் பண்ணி தரேன்னு நம்ம சொல்றோம், இமேஜஸ், ரீல்ஸ். அடுத்து ஆர்கானிக் போஸ்டிங், எதுல இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்ல போடுறேன்னு நான் சொல்றேன், ஃபேஸ்புக் அதெல்லாம் நான் சொல்றேன்.
எல்லாத்துக்குமே இதெல்லாம் பர்டிகுலர் கம்பெனி கொடுத்தது, அதனால அங்க ஃபேஸ்புக் லிங்க் எல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டோம். யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணித்தரணும்னு போட்டுருக்கோம். கூகுள் மை பிசினஸ் போஸ்டிங் அப்டேட் மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். போஸ்ட் அப்டேட் பண்ணணும். பிளாக் ஆர்டிகல் இதெல்லாம் எழுதுறது. எஸ்சிஓ ஆன் பேஜ் நீங்க கேட்குறீங்க சொல்லி தரும். இந்த பேக்கேஜ்ல இல்ல, இதுல பண்ணி தரும். அப் டு 10 யூஆர்எல் பண்ணி தரோம்னு சொல்லுவோம். 10 கோர்ஸ் எக்ஸாம்பிள் பைத்தான் ஜாவா மாதிரி ஒரு வெப்சைட்ல 10 பேஜுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். பைத்தான்கிற ஒரு பேஜ், ஜாவாங்கிற ஒரு பேஜ் அப்படின்னு 20,000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னா 10 பேஜுக்கு கன்சிஸ்டண்டா அதையவே நம்ம பண்ணிட்டே இருக்கோம் மாசம். இதுல வந்து அந்த பேக்கேஜ்ல நான் கொண்டு வரல. சரி, நீங்க பேராமீட்டர்ஸ் மட்டும் பாருங்க. பேக்கேஜ் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. பேராமீட்டர்ஸும் ஒவ்வொன்றும் மாறும். காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நான் பண்ணி தரேன், உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அக்கௌண்ட் கிரியேஷன், இப்போ கூகுள், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல யாருமே இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுவே ஒரு பெரிய வேலைங்க செட்டப் பண்றது. ஆமா, சரி, இப்ப நான் போட்டோகிராஃபர் இருக்கேன் அப்படின்னா ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர் எடுத்துட்டு காம்படிட்டிவ் அவங்களுக்கு இருக்கிறவங்க எடுத்துட்டு அவங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைசிஸ் வந்து அவங்களோட சோசியல் மீடியால எப்படி பிரசன்ஸ் இருக்கு, அவங்களோட இதுல என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்க எந்த கீவேர்டுக்கு முன்னாடி வர்றாங்க, அவங்களோட மந்த்லி விசிட்டர்ஸ் எவ்வளவு இருக்கலாம், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து நேர்ல பார்க்கலாம். ஆன்லைன்ல எப்படி இருக்காங்கன்னு நம்ம தான் அனலைஸ் பண்ணி தரோம். அவங்களோட பேக்கேஜ், பிரைசிங் பேக்கேஜ் எப்படி சார்ஜ் பண்றாங்க, அவங்க யூடியூப்ல கொண்டு போய் பப்ளிஷ் பண்றாங்க வீடியோவை, கல்யாணத்துல எடுத்ததை, அதுக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, இதெல்லாம் வந்து பண்ணி தரோம். ஒரு எனக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் மாதிரி. ஒன் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும்தான். மந்த்லி ஒன் காம்படிட்டர் 3 பண்ணி தரேன்னு சொல்றோம். அடுத்தது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு பண்ணி தரணும். ஒரு 6 காம்படிட்டர் எடுத்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். 6 மாசம் இவங்க எப்படி அதிகமா போறாங்களா கம்மியா போறாங்களா ஒவ்வொரு காம்படிட்டரும் போட்டு. இது வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. இது பார்ட் ஆஃப் த ஒர்க்ல சில பேர் வச்சுக்குவாங்க. நம்ம எஸ்இஓ பண்ணா ஒரு காம்படிட்டர் பார்த்து நம்ம ஒரு அட்ராக்ட் பண்றதுக்காக இதை போட்டுறோம். யூடியூப் வீடியோ எடுக்கிறதா அதான் சொல்றேன். இந்த 15,000 அப்படின்னா டெம்ப்ளேட்டை வச்சு மனசுல வச்சு தான் போட்டது. கிளைண்ட்டுக்கு ஒன்றும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. இப்ப இங்கெல்லாம் வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 25,000 மாசம் தர்றாங்கன்னா இதுல கேட்டாங்கன்னா ஒண்ணு வந்து நம்ம ஒரு டைய போட்டு அட்டேச் போட்டு எடுக்கலாம். சரி, நார்மலா நம்ம என்ன சொல்லிடுவோம்னா வீடியோஸ் எல்லாமே நீங்க கொடுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம ஒரு நாள் போறோம், மொபைல் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறோம்னா பிரச்சனை இருக்காது. நீங்க அதை போட்டு எடிட் பண்ணி ப்ரொஃபஷனலா எடுக்கணும் அப்படின்னா போட்டோகிராஃபர் கூட்டிட்டு போய் தான் எடுக்கணும். அப்ப அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளும் ஆஃப் டே வந்தாங்கன்னா ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. நல்லா ப்ரொஃபஷனலா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது தனி. அது வந்து என்னன்னா ஒரு கம்பெனிக்கு எப்பவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும், ஒரு வீடியோ அப்படி எடுத்துக்கணும். மினிமம் ஒரு வீடியோ வந்து கார்பரேட் வீடியோ எடுக்கணும். வேப்பன் டெக்னாலஜி அப்படின்னா உள்ள வர்ற போர்டு, ஸ்டூடெண்ட் வர்றது, எப்படி படிக்கிறாங்க, எப்படி கிளாஸ் நடக்குது, சர்டிபிகேட் எப்படி நம்ம கொடுக்குறது, அத்தனை கவர் பண்ணி ஒரு வீடியோ போடணும். நம்மளும் போடல இது வரைக்கும். அப்படி அதை எடிட் பண்ணி என்னைக்கு எடுக்கணும், க்ரௌட் இருக்கிற அன்னைக்கு என்ன எடுக்கணும், எல்லா இதுவும் ஈவெண்ட்டையும் கவர் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தா இவங்க இதுல இத்தனை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதணும். போட்டோகிராஃபர் நம்ம சொன்னதை எடுப்பாங்க. காலேஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படின்னா கேம்பஸ் இது அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க காலேஜுக்கு நீங்க இது பண்றீங்கன்னா இதெல்லாம் எடுக்க சொல்லணும். இல்லாட்டியும் அது கண்டிப்பா எடுக்கணும். இருந்ததுன்னா ப்ரொமோஷன் இல்லாம இருக்கும். 100 பேரும் கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க, 100 பேரும் கூட அதை பார்த்துக்க மாட்டாங்க வியூஸ்ல. மாசத்துக்கு 12 பண்றோம், வாரத்துக்கு 3 பண்ணி தரோம். போஸ்ட் வந்து டெய்லியும் போடுறது ஒன்று இருக்கு. 12 டெய்லியும் போட்டா 30 போஸ்ட் போடணும். 12 போஸ்ட் அப்படின்னா நான் வாரத்துக்கு 3 நாள் தான் போடுறேன். நல்லா எஃபெக்டிவா வேணும்னா டெய்லியும் போடணும். அப்ப ஹையர் பேக்கேஜ்ல காப்பி. ஜிஎம்பி போஸ்ட்னா இந்த மேல வருதுலங்க, இந்த மேப் டைரக்ஷன்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதுல வந்து போஸ்ட் நம்ம போடணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஜிஎம்பி போஸ்ட் பார்க்கல, 23 ஹவர்ஸ் முன்னாடி போட்டுருக்கோம். என்னது லேர்ன் ஜாவா ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்பிங் டெக்னாலஜி, மாஸ்டர் பைத்தான் அப்படின்னு 1 டேக்கு முன்னாடி, லுக்கிங் டு ஸ்டார்ட் 2 டேஸ் முன்னாடி. 3 பேர்த்துட்டு கொடுத்தேன் இந்த ஒர்க் போட சொல்லி, ஆனா 2 தான் வந்திருக்கு. யாரு? ஸ்ரீமதி. ஆமா, இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போஸ்டா போட்டீங்களா?
போட்டிருந்தாங்க, இவங்க வரலையா? சரி, அப்ப 4 வந்திருக்கணும், அதை வரல. நம்மளே பிராக்டிஸ்க்கு இது கொடுக்குறோம். இது போஸ்ட், இதுதான் போஸ்டிங் நம்ம சொல்றோம். ஏன்னா இது ஒவ்வொன்றும் காசு இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும், கண்டென்ட் ஏஐல இருந்து எடுக்கணும், அதை கொண்டு வந்து இதுல லாகின் உள்ள போகணும், போஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம லிமிட் பண்றோம். மினிமம் பேக்கேஜுக்கு இவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்க பண்ணி நம்ம கொடுக்குறப்ப இது அத்தனையும் ஃப்ரீயா பண்ணி தரேன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர்ல எடுக்கணும். இப்படி 2 கிளைண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். 2 கிளைண்ட் டெஸ்டிமோனியல் வாங்கிட்டு நல்லா பண்ணாரு அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அடுத்த கிளைண்ட் நல்லா. ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்லைன்ல எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்க. ரெஃபரல்லையோ இல்ல நேர்ல போயோ இல்ல ஆட் அது ஆன்லைன் இருக்கும். ஆன்லைன்ல எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியா அப்படிங்கிறப்ப நிறைய குரூப்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம போறப்ப ஃபேஸ்புக், இன்னொன்னு இன்ஸ்டாகிராம்ல இது நிறைய ஐடியாஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஒவ்வொருத்தர கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காரு, உங்களுக்கு வெப்சைட் இல்லையா, வெப்சைட் பண்ணி தரோம், இது இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணி தரோம், இ காமர்ஸ் வெப்சைட்ல பண்ணி தரோம், மார்க்கெட்டிங் பண்ணி அப்ரோச் பண்ணோம். டெலிகாலிங் மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போய் பண்ண வேண்டியது. குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுப்பாங்க. இதுல போய் நீங்க சிட்டி வந்து செலக்ட் பண்ணலாம். இது வந்து சிட்னி, ஆஸ்திரேலியா. அங்க குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. டெய்லி 2 போஸ்ட் போடுறாங்க, டெய்லி 30 போஸ்ட் போடுறாங்க. ரியல் எஸ்டேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் இதை கிளிக் பண்றேன். இதுல போய் நான் பார்த்தேன்னா என்ன ஆகுதுன்னா, திரும்பி அங்கேயே இந்தியன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணாலும் திஸ் தீபாவளி புக் யுவர் ட்ரீம் ஃபிளாட் 20,000 ஆஃப் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா என்ஆர்ஐ டார்கெட் பண்றாங்க. பாத் ரியல் எஸ்டேட் ஃபாலோ ஓப்பன் பிளாட் ஃபார் சேல் பெஸ்ட் மோர் டோன்ட் டிலே யுவர் டிஜிட்டல் ஜஸ்ட் ஃபார் அ டிஸ்கவுண்ட். ஸோ ரியல் எஸ்டேட்டா போட்டு விட்டுருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு மினிமம் ஒரு டெய்லி ஒரு போஸ்ட்ல போய் கமெண்ட் பண்ணலாம். We will refer your things if you are interested to do digital marketing and promote online. See, Facebook குரூப்ல வராங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. SEO பண்ணி தர்றோம், பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணி தர்றோம். இப்படி நீங்க கமெண்ட்ல ஏதோ போட்டீங்கன்னா இவங்களோ இல்ல மற்றவங்களோ பாக்குறப்ப சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது உங்களோட திறமை. ரொம்ப கம்மியா பண்ணி தர்றீங்களா, எப்படி அதை எடுக்கிறீங்க அப்படின்னு. பட் அப்ரோச் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் குரூப்ஸ் அப்படிங்க. இன்னொரு டைப் ஆஃப் குரூப் இருக்கு. எங்க டெக்னிக்கலா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேடிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு கான்டாக்ட்ஸ்ல எப்படி வரும். We help service-based business owners get more clients. டைரக்டா நம்ம என்ன சொல்றோமோ அதை போட்டிருக்காங்க. What if I told there is a proven that helps generate 1.2 million revenue? எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டர். அர்ஜென்ட் ஹைரிங். இப்போ நீங்க இந்தியில இதுல எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படும் அப்படின்லாம். அவங்களை எல்லாம் அப்ரோச் பண்ணி நான் பண்ணி தர்றேன் அப்படிங்கிறப்ப அவங்க யோசிப்பாங்க, அவன் மாசம் சம்பளம் இவ்வளவு கொடுக்கணும், பேசாம இவரே பண்ணி கொடுத்துருவார்ல அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பண்ணி தர்றேன், இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டர். ஸோ இந்த மாதிரி லிங்க்டின் குரூப்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கு. இந்த குரூப்ஸ்ல போய் கமெண்ட்டோ போஸ்டோ நீங்க பண்ணணும். இல்ல அவங்கள பார்த்து காப்பி பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எடுத்து கால் பண்ணி பேசு. இது வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யுஏஇ இப்படி எங்க வேணாலும் எடுத்து நீங்க பண்ணலாம். நேர்ல போய் பண்றது ஆஃப்லைன்ல நம்ம சொல்றோம். அதே இது டாலர்ஸ்ல இல்ல பண்ணணும்னா அப்ப நீங்க எடுத்துட்டு அங்க போக முடியாது. ஆஃப்லைன்ல கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு ஒரு கேட்டா என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க போனீங்கன்னா யுஏஇக்கு எல்லாத்துக்கும் பண்ணி. இந்த மாதிரி வந்து ஆஃப்லைன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுல பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல போயிட்டு நிறைய இருக்கு. அப்போ
ஃபைவர் அப்படின்ட்டு 2-3 சைட்ஸ் இருக்கு ஃபேமஸா. இதுல போனீங்க அப்படின்னா ஃபைண்ட் ஒர்க் அப்படின்னு போயிட்டு ஜாப்ஸ் ரீசென்ட்லி போஸ்டட் ஜாப், உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது சர்வீசஸ் பண்ணி தரேன் ரெடியா இருக்கீங்களோ அதெல்லாம் போட்டீங்கன்னா நிறைய வரும். ஆனா இதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம், இனிஷியலா எடுக்கிறது. அதுக்கெல்லாம் இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இங்க ப்ரெஷரா போய் ஒவ்வொன்றா நீங்க தேடுறீங்களோ அப்போக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதே பெரிய விஷயம். நீங்க எவ்வளவுதான் ஆஃப்லைன்ல பண்ணியிருந்தாலும் இங்க எடுக்கிறது கஷ்டம். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுல இருந்து நீங்க ஒரு ஜாபை விட்டுட்டு இதுலயே பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் சொல்ல, டெக்னிக்கலா சொல்றேன். பைத்தான் ஜாவா 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தவங்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இதுல வந்துட்டு ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுவே கரெக்ட் டைமா இருக்கு. ஏன்னா வீட்டுல இருந்து பண்ணணும், அதுக்காக அந்த வேலையை விட்டுறாங்க, இந்த வேலையை பாக்குறாங்க, வேற வேலையும் பாக்குறாங்க, ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சு நல்ல டெக்னிக்கலா சவுண்டா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் 10 வருஷம் 15 வருஷம், அதனால அவங்கள ப்ராஜெக்ட் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்டா போய் எடுக்க அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கஷ்டம், மீதி ப்ராஜெக்ட்ல ஸ்பீடா வந்துட்டு ஒரு ரிவ்யூஸ் நல்லா போட்டாங்க நம்மளை பத்தி. ஏன்னா அங்க எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். ஒரு ப்ராஜெக்ட் அப்போக்கில் எடுத்திருக்கீங்க, பண்ணிருக்கீங்க, கரெக்ட் டைம் டெலிவரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா பண்ணலாம். அமௌண்ட் எல்லாமே எஸ்க்ரோ மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கும், அதுல எல்லாம் வந்து பண்ணுவாங்க. கிளைண்ட்டும் நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்மளும் கிளைண்ட் ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் அந்த சைட் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு கமிஷன் போயிட்டு வந்துடும். இதுல வேலையை விட்டுட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்லயே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ஸோ டேட்டா சயின்ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்றேன், அதுல எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அதுக்கு அடுத்த வருஷன் நீங்க போய்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணுங்க, சோசியல் மீடியால குரூப்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இதுல எல்லாம் கொஞ்சம் பணம் கட்டி நம்ம பண்ணணும். வி நீட் டு பே. ஏன்னா இல்லாட்டி ஒரு 2 ப்ரொபோசல் அனுப்பி கொடுப்பாங்க ஃப்ரீ அக்கௌண்ட்ல. ப்ராஜெக்ட் டெய்லி ஒரு 100 ப்ராஜெக்ட் வரும், 2 பேருக்கு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஃப்ரீ அக்கௌண்ட்ல இருந்தோம்னா. அதனால பணம் கட்டி பண்ற மாதிரி இருக்கு. அடுத்ததுல போய் வேலையை விட்டுட்டு பண்ற அளவுக்கு நீங்களாம் இது இப்ப வேண்டாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அப்புறம் இந்த மாதிரி சைட்ஸ்ல போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கலாம். நீங்க இன்டர்வியூ போறதுக்கு வேண்டாம் இல்ல எப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போடுங்க. டேலண்ட்ல ஒர்க்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வருதுன்னு டேலண்ட்ல வருது. Sales on page optimization. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லீட் அண்ட் மென்டர் SEO டீம், actively manage and execute SEO projects, on page, off page and technical SEO. Platform, perform keyword research, complete analysis, SEO audit, optimize website for better search engines, work closely with content design and development teams, monitor SEO performance through analytics. இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. Prepare detailed reports and present, stay up to date. 30 hours per week. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 7 நாள்ல 4 மணி நேரம் ஒர்க் பண்ண கேட்குறாங்க. ரிமோட் ஜாப், எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இது எவ்வளவு பணம்னு சொல்லல, எல்லா ரிலேட்டும் அதுவும் மென்ஷன் பண்ணிடுவாங்க எவ்வளவு டாலர்ஸ் அப்படிங்களா. ஜாப் போஸ்ட்ல ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு தான். இதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம இதை அப்ளை பண்றது அப்படின்னா டீம் லீட் மாதிரி கேட்கறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பண்ணணும். எப்படியோ ஒரு மணி நேரத்துக்கு 15 நம்ம கிளைம் பண்ணணும். $15 நம்ம நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்றப்பே பண்ணுவீங்க எவ்வளவு டாலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஒரு ஹவருக்கு ஒரு $10 வச்சுக்கோங்க, ஈஸி. 4 மணி நேரம் $40.
வாரத்துக்கு 30 மணி நேரம் ஒர்க்கு. 30 × 4 $120. 120 ஹவர்ஸ். 30 hours per week. 30 into 1 hourக்கு வந்து $10. $300. 300 into 80, 24,000, 25,000. இதே மாதிரி இன்னும் 3 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா 75,000. இதுவே நீங்க ஆர்டர் ஹையர் ஆர்டர் எடுத்தீங்க, பர் ஹவருக்கு நான் $20 சார்ஜ் பண்றேன் அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு இன்னும் ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் பார்ட் டைமா ஆரம்பிச்சு ஃபுல் டைமா போயிருது நிறைய பேருக்கு. கம்பெனிஸே இதுல பிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து லாஸ்ட் லெவல்ல வச்சுக்கோங்க. இதுல போயிட்டீங்கன்னா நீங்க ஜாப் விசிட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் பர்சன்ல போங்க, அடுத்து சோசியல் மீடியா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கால் பண்ணி அதுல இருந்து ஆர்டர் எடுங்க. தேர்ட் ஒன் வந்து இதுல ப்ரொஃபஷனலா போய் மீட் பண்ணுங்க. இது அப்ராட்ல எங்க வேணாலும் நீங்க பண்ணி இந்த கிளைண்ட்டுனால எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய ஃபோரம், அதுக்காக ஃபோரம் எல்லாம் நிறைய ஜாயின் பண்ணுங்க. குரூப்ஸ் இதெல்லாம் லிங்க்டின்லயும் இதுலயும் ஜாயின் ஆக்டிவா போய் பாருங்க என்ன பேசுறாங்க என்ன. திடீர்னு டெக்னிக்கல் குரூப் எல்லாம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது பண்ண வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் கொடுங்க. இது இன்னொருத்தங்க பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்த ப்ராப்ளத்தை இவன் சால்வ் பண்றான், இவனை ஹையர் பண்ணலாமே அப்படின்ட்டு. அந்த அந்த குரூப்னா வெறும் ஒர்க் பண்றவங்க மட்டுமே இருக்க மாட்டாங்க, பிசினஸ் ஓனரா அதுக்குள்ள இருப்பாங்க. இங்கேயோ இருக்கும் ஏதோ இருக்கும் யூஸ் ஆகும். அதனால குரூப்ஸ் ஜாயின் பண்ணுங்க, சோசியல் மீடியால செக் பண்ணுங்க, டொமைனை சூஸ் பண்ணுங்க. ஆஃப்லைனா இருந்தா லாயருக்கு நான் பண்ணி தரேன், யாருக்கு அதிகமா ஐடியில் இல்லாம இருக்காங்க டேர்ன் ஓவர் அதிகமா இருக்கு அப்படி சூஸ் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்லாம் லட்சக்கணக்கில் பண்றாங்க. கேட்டரிங் சர்வீஸ் ஒரு 5 லட்சம் ரூபா சாதாரணமா சமையலுக்கு வாங்குறாங்க, அந்த 3 நேரம் சமையல் கல்யாணத்துக்கு. அப்ப 5 லட்சம் ரூபான்னா அவங்களே யோசிச்சு பாருங்க. 40 முகூர்த்தத்துக்கு கோடியில சம்பாரிச்சிருப்பாங்க, 2 கோடி. அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஆனா அவங்க வேலை இல்லைன்னு தேவையில்லைன்னு விட்டுறாங்க. அவங்க எல்லாம் பெருசா வர்றது இல்லைங்க. அவங்களோட தேவை எப்படி நம்ம உருவாக்கணும், இப்படிதான் காம்படிட்டர் சொல்லணும், நாளைக்கு டெக்னாலஜி இப்படி போகுதுங்க, ஏஐ போகுது, நீங்க இல்லைன்னா எப்படிங்க அப்படி இப்படின்னு சொன்னோம்னா வந்துருவாங்க. அவங்க பேருக்கு தான் ஆரம்பிப்பாங்க. வெப்சைட் வந்து ஒரு பேருக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கும். ஆர்டர் வராதவங்களுக்கு பண்ணி கொடுத்த ஆர்டர் எடுக்கிறப்ப நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா போகணும்.